ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆஃப்டர் அ வெரி லாங் டைம் நம்ம சேனலில் இன்றைக்கி வீடியோஸ் போடலான்னு வந்திருக்கேன். ஸோ எனக்கு ஏற்கனவே கொடுத்த சப்போர்ட் மாதிரியே இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரியில் ஒரு 4 to 5 இயர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு குட்டி பையன். அந்த பையன் எந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் இருந்து வரான் அப்படின்னா, ஒரு ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அப்படின்னா ரொம்ப வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு 4 சகோதரர்கள் கூட இருக்கக்கூடிய ஒரு குழந்தை. இவங்க எந்த அளவுக்கு வறுமையில் இருக்காங்க அப்படின்னா, ட்ரெயினில் அவங்க பிச்சை எடுத்து யாசகம் பண்ணி அவங்க அன்றாட உணவை அவங்க எடுத்துக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியில் பிறந்த ஒரு பையன். ஸோ இந்த பையனை ஒரு நாள் என்ன பண்ணுறான், அவங்க அண்ணன் கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம இந்த ஸ்டேஷன்லேருந்து இந்த ஸ்டேஷன் வரைக்கும் நம்ம ட்ரெயினில் இன்றைக்கி போகணும், நம்ம யாசகம் கேட்கணும், பேசஞ்சர்ஸ் கிட்ட இருந்து நம்ம சாப்பாடுக்கு ஏதாவது கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போகிறான். அப்போ தூக்கிட்டு போகும்போது இந்த பையனுக்கு என்ன ஆகுதுன்னா, ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது பையனுக்கு அசதி ஆகிடுது. ரொம்ப சோர்வாக இருக்குது, தூக்கம் வருதுண்ணா அப்படின்னு சொன்னோன்னே, சரி நீ இங்கே படுத்துக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு படுக்க வச்சிடறான். ஆனால் அந்த பையனுக்கு அப்போ தெரியாது, அவன் தூங்குற தூக்கம் அடுத்த நாள் விடியும் போது அவனோட லைஃபையே எப்படி புரட்டி போட போகுது அப்படின்ட்டு. ஸோ என்ன ஆகுது, அந்த பையன் தூங்கி எழுந்து பார்க்கும்போது அவங்க அண்ணனை காணும். அந்த ட்ரெயின் மூவ் ஆக ஆரம்பிச்சிடுது. ட்ரெயின் வேற ஒரு ஸ்டேட்டுக்கு போயிடுது. அந்த இடமும் எந்த இடம், எந்த ஊரில் இருக்கிறோம் யாருமே அவனுக்கு தெரியல. எழுத படிக்க தெரியாது. ஸோ யார் இருக்கிறாங்க என்னன்னு தெரியாது. அந்த பையன் தொலைஞ்சு போயிட்டு அந்த ஸ்டேஷனில் இறங்கிட்டு ஒரு 2-3 வாரம் அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. கிடைக்கிறது கீழே இருக்கிறதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி அவன் இருக்கும்போது, அங்கே இருக்கக்கூடிய மக்களில் சில தன்னார்வலர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த பையனை கூட்டிகிட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்கும் போது போலீஸ் ஸ்டேஷன் அவனை ஃபோட்டோலாம் எடுத்து, சரி இந்த பையன் இந்த மாதிரி லாஸ்ட்டாக இருக்கிறான், இவனை தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா வாங்க அப்படின்லாம் அனௌன்ஸ்லாம் பண்ணுறாங்க. பட் நோ க்ளூஸ், யாருமே முன் வரல இந்த பையன் எங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சிறுவர் காப்பகம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த குழந்தைய கொண்டு போய் விட்டுடுறாங்க. ஸோ அங்கே இருக்கும்போது கொல்கட்டாவில் தான் இது நடந்துட்டுருக்கு. ஸோ அங்கே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு 2 ஆஸ்திரேலியன் கப்பல் வராங்க. ஆஸ்திரேலியாவிலேருந்து வரக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குழந்தைய நாங்கள் தத்தெடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தத்தெடுத்துக்கிறாங்க. அந்த பையனை ஆஸ்திரேலியா கூட்டிகிட்டு போயிட்டு அவனுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுக்குறாங்க. அந்த பையனும் வளர்றான். ஆனால் அந்த பையன் வளரும்போது எப்படி ஒரு 5 வயசான பையன்தான் இல்லையா. ஸோ அவனுக்கு அவங்க அப்பா, அம்மா, அண்ணன் எல்லாரையுமே ஞாபகம் இருக்குது. ஆனால் அவங்க வீட்டு அட்ரஸ் தெரியல, அவங்க ஊர் என்னன்னு தெரியல. அந்த லவ், அவங்க அம்மாவோட அன்பு அந்த பையனுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. என்னதான் நம்மளை வளர்க்குறவங்க அவ்வளோ அன்பை பொழிஞ்சு எல்லாமே சகல வசதியுமே கொடுத்தாலுமே அந்த பையனுக்கு அந்த அவனோட ஃபேமிலியை அவன் மிஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். அதிலே தான் அவன் வளர்ந்துட்டு வரான். ஸோ அவனோட படிப்பு, நாலேஜ் எல்லாமே அவனுக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும்போது அவனும் தேடிட்டு இருக்கான். அவனுடைய தேடல் அவனுக்கு நிற்கவே இல்லை. ஸோ அவன் நம்ம ஃபேமிலி எங்கே இருக்குது, நம்ம எங்கேருந்து வந்தோம், அவன் இந்தியாவிலேருந்து வந்தான் அப்படின்றத அவங்க பேரண்ட்ஸ் அவனுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவன் தேட ஆரம்பிக்கிறான். ஸோ டெக்னாலஜிஸ் நிறைய இம்ப்ரூவ் ஆனது அவனுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அவன் என்ன பண்ணுறான், கூகுள் எர்த் அப்படின்ற ஒரு ஆப்பில் சேட்டலைட் உதவியோட அவன் இந்தியாவில் நம்ம எங்கே இருந்தோம் அப்படின்ற அவன் கல்கட்டாலேருந்து தான் வந்திருக்கான். ஸோ அந்த இடத்துல நம்மளோட இடம் எது அப்படின்றத தேடுறான். அது ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, வருஷங்கள் ஆகுது. அவனோட தேடல் அடங்கவே இல்லை. ஸோ அவன் தேடிகிட்டே இருக்கிறான். 1 fine day, இந்த தேடலுக்கு உண்டான டைம் பார்த்திங்கன்னா 25 இயர்ஸ், 25 வருஷம் ஆகிடுது அவனுடைய பிறந்த இடத்த அவன் கண்டுபிடிக்கிறதுக்கு. 1 fine day அவன் அவனோட பிறந்த இடத்த கண்டுபிடிச்ச உடனே அவன் என்ன பண்ணுறான், ரொம்ப ஆசையாக அவனோட ஃபேமிலியை பார்க்கறதுக்காக அவன் இந்தியாவுக்கு வரான். இந்தியாவுக்கு அவனோட பேரண்ட்ஸை அந்த ஃபைன் டே அவன் மீட் பண்ணதுக்கப்புறமா அவனுக்கு அளவில்லாத சந்தோஷம். ஏன்னா அவன் பிறந்ததுலேருந்து அவன் 5 வயசுலேருந்து அவனோட ஃபேமிலியை மிஸ் பண்ணியிருக்கிறான். அது நம்ம சொன்னால் புரியாது. அவனோட இடத்துல அவன் ஃபீல் பண்ணி அந்த தேடலை நிறுத்தாமல் அவன் ஃபேமிலியை கண்டுபிடிச்சிருக்கான். ஸோ அது கண்டுபிடிச்ச உடனே அவங்க அம்மாவை பார்த்து கட்டி பிடிச்சி அழுது, ஸோ ரொம்ப எமோஷ்னல் ஆகி அவனோட கூட பிறந்தவங்களெல்லாம் பார்க்குறான். இப்போ அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க அம்மாவுக்கு ஒரு வீடு வாங்கி தரான். அவங்க அம்மா ரிட்டையர்மெண்ட்டுக்கு செட்டில் பண்ணுறான். ஸோ அவனுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை அவன் என்ன பண்ணுறான், ஒரு கதையாக எழுதி அவனோட பயோகிராஃபி, அவனோட வாழ்க்கையில் நடந்த அத்தனையுமே ஒரு புக்காக எழுதி அவன் அதை விற்பனை பண்ணுறான். அந்த புக்கு
நல்ல சேல் ஆகுது, அவன் ஒரு மில்லியனியர் ஆகிடுறான். அவன் அது மட்டும் இல்லாமல் ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராகவும் இருக்கான். ஸோ அவன் வந்து அவனுடைய வாழ்க்கையில் நடந்ததை வந்து எல்லாருக்குமே வந்துட்டு சொல்கிறான். இதிலேருந்து நம்மளுக்கு நம்ம இந்த கதையை கேட்குறவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, நம்மளோட தேடல் வந்துட்டு என்றைக்கு முடியாமல் இருக்கும். நம்ம வந்து இது இவ்வளோதான், நம்மளோட லைஃப் முடிஞ்சு போச்சு அப்படின்னு இருக்கக்கூடிய சமயத்தில் நம்ம வந்துட்டு அதை வந்து கிவ் அப் பண்ணாமல், இல்லை நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம தன்னம்பிக்கை வச்சு தேடிக்கிட்டே இருந்தோன்னா, நம்மளால் முடியும்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, அது முயற்சி பண்ணிகிட்டே இருந்தோன்னா ஒன் ஃபைன் டே நம்மளுக்கும் அது வந்து கிடைக்கும் அப்படின்றது இந்த கதை வந்து ஒரு சிறந்த எக்ஸாம்பிள். இவரோட கதையை வந்து படமாகவும் எடுத்து அது ஒரு பெரிய ஹிட்டாகவும் ஆகியிருக்கு. ஸோ இன்றைக்கி இந்த கதை தான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.